ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். ஹாப்பி பாம் சண்டே டுடே. காலை 6 மணிக்கும் 9 மணிக்கும் தேவனுடைய ஆலயத்தில் ஆராதனைகள் நடைபெறும். தக்க சமயத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக. வேனல் காலத்து வெயில் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசையாய் நிழலாய் இருப்பாராக. தேவன் நமது அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ட்ரையம்ஃபுல் என்று வெற்றிகரமாக எருசலேமுக்குள்ளே பிரவேசித்த நாள் என்று சொல்லி உலகம் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஓசன்னா ஞாயிறு. ஆண்டவராகிய இயேசுநாதர் இன்னும் ஒரு வாரத்தில் சிறுவையில் மரணமடைய போகிறார். ஆனால் அதை குறித்து அவர் கவலைப்படாமல் எருசலேமுக்கு வருகிறார். அப்படி எருசலேமுக்கு வந்த பொழுது அவர் செய்த சில காரியங்கள் ஆச்சரியமானவை. அவைகளை விவரிக்க எனக்கு நேரமில்லை. ஆனால் ஒன்றை நான் சொல்கிறேன். அவர் வந்தபோது எல்லாரும் ஓசன்னா ஓசன்னா என்று பாடி அவருக்கு முன்பதாக ஓலைகளை விரித்து கம்பளங்களை விரித்து அவருக்கு பாட்டு பாடினார். அப்பொழுது அந்த பவனி வந்த அவர் கழுதியின் மேல் பவனி வந்து தேவாலயத்திற்கு வந்தார். அவர் செய்த காரியத்தை குறித்து தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாக யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமான இடம். தேவனுடைய ஆலயம் ஒரு பிஸ்னஸ் பிளேஸ் இல்லை. காசு கொடுக்கறதும் வாங்கிறதும் சீட்டு பிடிக்கிறதும் அதுவும் இதுமாய் காணப்படுகிறது தேவனுடைய ஆலயம் இல்லை. ஜனங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதையெல்லாம் தவிர்த்து போட்டு அதற்கு பதிலாக அவர் என்ன சொன்னார் என்று கேட்டால், கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது. இதை குறித்து ஏசாயாவிற்கு எழுதும் பொழுது என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லியிருக்கு. கர்த்தராகிய ஆண்டவர் நம்முடைய ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியம் உள்ளவர். அந்த ஆலயம் எப்படி இருக்கணும் என்று கேட்டால் அது ஜெப வீடாக இருக்கணும். அது அவருக்கு சொந்தமான வீடு. இயேசுநாதர் சொன்னார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் எழுதியிருக்கிறது. நீங்களும் அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர் ரொம்பவும் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கோவப்பட்டு காசு விற்கிறவர்களுடைய காசுகள் எல்லாம் தள்ளி போட்டு அப்படித்தான் ஆலயத்துக்குள்ளே வந்தார். மாத்திரமல்ல, அவர் சொன்னது முக்கியமான ஒரு காரியம், என்னுடைய வீடுன்னு சொன்னார். தேவாலயத்தின் மேல் தேவன் உரிமை பாராட்டுகிறார். உங்கள் மேல் அவர் உரிமை பாராட்டுகிறார். நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ நமது மேல் அவர் உரிமை பாராட்டுகிறார். எப்படி உரிமை பாராட்டுகிறார்? என்னுடைய வீடுன்னு சொல்றார். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறோம். அப்படித்தான் அவரை நம்ம ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வசனத்தை சொல்லியிருக்கிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய பரிசுத்தாவி உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா? அப்படிப்பட்ட தேவனுடைய ஆலயமாக இருக்கிறதான நாம் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனம் சொல்லி, அப்பொழுது இது தேவனுடைய ஆலயமாக இருந்தால், நாம் ஆராதிக்கிற இடம் தேவனுடைய ஆலயமாக இருந்தால், அவருக்கு சொந்தம் என்று அறிவிக்கப்பட்டால், இது எங்களுக்கு சொந்தம், TFGCக்கு சொந்தம், இந்த பாஸ்டருக்கு சொந்தம், அந்த பாஸ்டருக்கு சொந்தம் இல்லை, இது தேவனுடைய வீடு, என்னுடைய வீடுன்னு அவர் உரிமை பாராட்டுகிறார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். இது கர்த்தருடைய வீடு என்று அறிவிக்கப்படுமானால், அறியப்படுமானால், சுவிசேஷத்தை அறியக்கூடாதபடி கண் சொருகி போனவர்கள், நிமிர்ந்து நடக்கக்கூடாத சப்பானிகள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவார்கள். கர்த்தர் அவர்களை சொஸ்தமாக்கினார். இது ஓசன்னா ஞாயிறு அன்று நடந்த அற்புதம். இந்த நாளிலேயும் கூட நம்முடைய ஆலயம் தேவனுடைய ஆலயமாக இருக்கட்டும், ஜெப வீடாக இருக்கட்டும், நீங்கள் வருகிற இடம் ஜெப வீடாக இருக்கட்டும், அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும், யாரும் இந்த ஆலயத்தில் வருகிறதற்கு இடம் கொடுக்கப்படத்தக்கதான இடமா இருக்கட்டும். தேவனாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஓசன்னா வாழ்த்துக்களை நான் மறுபடியும் சொல்கிறேன். பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் காலையில் தந்த வார்த்தைகளுக்கு ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய வீடு இதை நாங்கள் உணர்ந்து வீட்டை கர்த்தாவை சுத்தமாய் வைத்துக்கொள்ள, இதை ஒரு பிசினஸ் ஸ்தலமாயிராதபடி, தொழில் ஸ்தலமாயிராதபடி, கர்த்தருடைய ஆலயமாய் காத்துக்கொள்ள, கர்த்தருடைய வீடாய் காத்துக்கொள்ள, அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிற இடமாய் காத்துக்கொள்ள உங்களுக்கு ஒத்தாசைப்படும். நீர் பிரவேசித்த அற்புத அடையாளங்களை செய்வீராக. என் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதா. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெபம். தப்பானிகள், குருடர்கள், இதில் எல்லா பலவீனங்களும் அடங்கி போகும். அவர்களை கர்த்தர் சுகமாக்குவாராக. God bless you abundantly again and again and again